அதிகாரம் 3. எல்லாம் வல்ல ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளே, கடுந்துயரில் உழலும் ஆன்மாவும் கலக்கமுறும் உள்ளமும் உம்மை நோக்கி கூக்குரலிடுகின்றன. ஆண்டவரே, செவிசாய்த்தருளும், இரக்கங்காட்டும். ஏனெனில் நாங்கள் முன்னிலையில் பாவம் செய்தோம். நீர் என்றென்றும் ஆட்சி செலுத்துகிறீர். நாங்களோ எந்நாளும் அழிந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளே, இஸ்ரேலில் இறந்தவர்களுடைய மன்றாட்டை கேட்டருளும். தங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது குரலுக்கு செவி சாய்க்காமல் முன்னிலையில் பாவம் செய்தோருடைய மக்களின் வேண்டுதலையும் ஏற்றருளும். அவர்களது பாவத்தினால்தான் எங்களை இக்கேடுகள் சூழ்ந்துள்ளன. எங்கள் மூதாதையரின் முறைகேடுகளை நினைவில் கொள்ளாதீர். மாறாக இந்நேரத்தில் கைவன்மையையும் பெயரையும் நினைவு கூறும். நீரே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் போற்றுவோம். ஏனெனில் நாங்கள் உம்மை துணைக்கு அழைக்கும் பொருட்டே உம்மை பற்றிய அச்சத்தை எங்கள் உள்ளத்தில் பதித்துள்ளீர். நாடு கடத்தப்பட்ட இந்நிலையில் நாங்கள் உம்மை புகழ்கிறோம். ஏனெனில் முன்னிலையில் பாவம் செய்த எங்கள் மூதாதையரின் தீச்செயல்கள் அனைத்தையும் எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றிவிட்டோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி சென்ற எங்கள் மூதாதையரின் எல்லா தீ செயல்களையும் முன்னிட்டு இதோ நீர் எங்களை சிதறடித்துள்ள இடத்தில் இன்று அடிமைகளாயிருக்கின்றோம். இகழ்ச்சிக்கும் சாபத்திற்கும் தண்டனைக்கும் நீர் எங்களை ஆளாக்கியிருக்கிறீர். ஞானத்தின் புகழ்ச்சி. இஸ்ரேலே, வாழ்வு தரும் கட்டளைகளை கேள். செவி சாய்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இஸ்ரேலே, நீ உன் பகைவரின் நாட்டில் இருப்பது ஏன்? வேற்று நாட்டில் நீ முதுமை அடைந்து வருவது ஏன்? இறந்தவர்களோடு உன்னையே தீட்டுப்படுத்தி கொண்டது ஏன்? பாதாளத்திற்கு செல்வோருடன் சேர்த்து நீயும் எண்ணப்படுவது ஏன்? ஞானத்தின் ஊற்றை நீ கைவிட்டாய். கடவுளின் வழியில் நீ நடந்திருந்தால் என்றென்றும் நீ அமைதியில் வாழ்ந்திருப்பாய். அறிவுத்திறன் எங்கே இருக்கிறது? ஆற்றல் எங்கே இருக்கிறது? அறிவு கூர்மை எங்கே இருக்கிறது என கற்றுக்கொள். இதனால் நீண்ட ஆயுளும் வாழ்வும் எங்கே உள்ளன? கண்களுக்கு ஒளியும் அமைதியும் எங்கே உள்ளன என நீ அறிந்து கொள்வாய். ஞானத்தின் உறைவிடத்தை கண்டுபிடித்தவர் யார்? அதன் கருவூலங்களுக்குள் நுழைந்தவர் யார்? வேற்றினத்தாரின் தலைவர்கள் எங்கே? மண்ணுலகில் காட்டு விலங்குகளை அடக்கி ஆள்வோர் எங்கே? வானத்து பறவைகளை கொண்டு விளையாட்டில் ஈடுபடுவோர் எங்கே? பொன்னையும் வெள்ளியையும் குவித்து வைப்போர் எங்கே? மனிதர் இவற்றில் நம்பிக்கை வைக்கின்றனர். அவர்களது பொருள் சேர்க்கும் ஆசைக்கு ஓர் அளவில்லை. அவர்கள் பணம் சேர்க்க திட்டம் தீட்டினார்கள். அதே கவலையாயிருந்தார்கள். ஆனால் அவர்களது வேலையின் சுவடு ஒன்றும் காண்பதற்கில்லை. அவர்கள் அனைவரும் மறைந்து விட்டார்கள். பாதாளத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு பதிலாக வேறு மனிதர் தோன்றியுள்ளனர். பிந்திய தலைமுறையினர் ஒளியை கண்டனர். மண்ணுலகில் குடியிருந்தனர். ஆனால் மெய்யறிவின் வழியை அன்னோர் அறிந்திலர். அதன் நெறிகளை கண்டிலர். அதை அடைந்திலர். அவர்களுடைய மக்கள் ஞானத்தின் வழியை விட்டு தொலைவில் சென்றார்கள். கானா நாட்டில் அதை பற்றி கேள்விப்பட்டவர் யாருமில்லை. தேமா நாட்டில் அதை கண்டவர் எவருமில்லை. மண்ணுலகின் மீது அறிவு கூர்மை தேடும் ஆகாரின் மக்களும் மெரான் தேமான் நாட்டு வணிகர்களும் கட்டுக்கதை புனைவோரும் அறிவு கூர்மையை நாடுவோரும் ஞானத்தை அடையும் வழியை அறிந்து கொள்ளவும் இல்லை. அதன் நெறியை எண்ணி பார்க்கவும் இல்லை. இஸ்ரேலே, கடவுளின் இல்லம் எத்துணை பெரிது! அவரது ஆட்சி பரப்பு எத்துணை விரிந்தது! அது மிக பெரிது, எல்லையற்றது, உயர்ந்தது, அளவு கடந்தது. அங்கேதான் அரக்கர்கள் தோன்றினார்கள். தொடக்க முதல் புகழ் பெற்றிருந்த அவர்கள் மிகவும் உயரமானவர்கள், போரில் வல்லவர்கள். எனினும் கடவுள் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. மெய்யறிவின் வழியை அவர்களுக்கு காட்டவும் இல்லை. அறிவுத்திறன் இல்லாததால் அவர்கள் அழிந்தார்கள். தங்கள் மடமையால் அடிந்தார்கள். வானகத்திற்கு ஏறி சென்று ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் யார்? முகில்களினின்று அதை கீழே கொணர்ந்தவர் யார்? கடல் கடந்து சென்று அதை கண்டுபிடித்தவர் எவர்?
பசும்பொன் கொடுத்து அதை வாங்குபவர் எவர்? அதை அடையும் வழியை அறிபவர் எவரும் இலர். அந்த வழியை எண்ணி பார்ப்பாரும் இலர். ஆனால் எல்லாம் அறிபவர் ஞானத்தை அறிகின்றார். தம் அறிவு கூர்மையால் அதை கண்டடைந்தார். மண்ணுலகை எக்காலத்துக்கும் நிலைநாட்டினார். பல்வகை விலங்குகளால் அதை நிரப்பினார். அவர் ஒளியை அனுப்பினார், அதுவும் சென்றது. அதை திரும்ப அழைத்தார், அதுவும் நடுக்கத்துடன் அவருக்கு பணிந்தது. விண்மீன்கள் தங்களுக்கு உரிய இடங்களில் நின்று ஒளி வீசி மகிழ்ந்தன. அவர் அவற்றை அழைத்தார், அவை இதோ உள்ளோம் என்றன. தங்களை படைத்தவருக்காக மகிழ்ச்சியோடு ஒளி வீசின. இவரே நம் கடவுள், இவருக்கு இணையானவர் எவரும் இலர். மெய்யறிவின் வழி முழுவதும் கண்டவர் இவரே. தம் அடியார் யாக்கோபுக்கு மெய்யறிவை ஈந்தவர் இவரே. தம் அன்புக்குரிய இஸ்ரேலுக்கு அதை கொடுத்தவர் இவரே. அதன் பின்னர் ஞானம் மண்ணுலகில் தோன்றிற்று, மனிதர் நடுவே குடிகொண்டது.